அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ், வெல்கம் டு வேப்பமர கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பாரம்பரிய டிஷ்ஷான ஒரட்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நான் 1 கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு 6 ஒரட்டி வரும் பெருசாக போட்டால். இன்றைக்கி நான் மீடியம் சைஸில் ஒரட்டி போட்டிருக்கேன். எனக்கு ஒரு 8 உருண்டை வந்துச்சு. அது கூட 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் போட்டிருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். பெருஞ்சீரகத்தையும் உப்பையும் மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். ஒரட்டிக்கு நல்லா வாசனை வர ஒரு 100 கிராம் நெய்யை நல்லா சூடு பண்ணி மாவு கூட சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ அது கூடவே ஒரு 3 முட்டையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு தேங்காவை கெட்டியான பால் ஒரு 300 கிராம் எடுத்திருந்தேன். அதை முதல்ல ஒரு 200 கிராம் எடுத்து இது கூடவே சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைச்சிக்கலாம். மீதி இருந்த 100 கிராம் தேங்காய் பாலையும் இது கூட சேர்த்தாச்சு. வெறும் அரிசி மாவுல ஒரட்டி சுட்டால் வெடிச்சிரும். அதனால் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு 100 கிராம் மைதாவும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இடியப்பம் மாவு பதத்துக்கு பிணைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பியூரான காட்டன் துணியை நல்லா தண்ணியில் நனைச்சி நல்லா புழிஞ்சிட்டு இது கூட சேர்த்து மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் எடுக்கலாம். இப்போது மாவை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது ஒரட்டியோட சைஸுக்கு தகுந்தாப்பில் நம்ம உருண்டை போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 8 உருண்டை போட போகிறேன். அதை ரவுண்டாக முதல்ல உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு உருண்டையை எடுத்து கையால் நம்ம தட்டி இப்படி மட்டப்படுத்திக்கலாம். இப்போ மட்டமான சர்ஃபேஸில் ஒரு பாலித்தீன் கவர் போட்டு ஒட்டாமல் வரத்துக்கு லைட்டாக நெய் தடவி இந்த மாதிரி ஓரத்தையும் நல்லா சமமாக்கி எடுத்துக்கலாம். நல்லா இதே மாதிரி இருக்கணும் ஓரம்லாம். இதை அப்படியே எடுத்து உடையாமல் மெதுவாக தவாவில் போட்டுடலாம். இப்போது உரட்டியை போடுறதுக்கு முன்னாடி தவாவை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டு உரட்டியை போட்டதுக்கு அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு உரட்டி சுட்டு எடுக்கிறதுக்கு மினிமம் 10 நிமிஷம் ஆகும். இப்போது இதை லைட்டாக 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நெய் தடவி மெதுவாக திருப்பி போட்டு எடுக்கலாம். உடையாமல் பொறுமையாக திருப்பி போடணும். இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டையும் தட்டி மெதுவாக சுட்டு எடுத்துக்கலாம். உரட்டி 2 பக்கம் வெந்ததும் எடுக்க போகிற ஸ்டேஜில் இந்த மாதிரி ஓரத்தையும் நல்லா திருப்பி விட்டு லைட்டாக முருவி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற எல்லா உருண்டையும் இப்படி சுட்டு எடுத்துருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக சுட்டு எடுக்கணும். அப்போ தான் உள்ளாக்கெல்லாம் நல்லா வேகும். இந்த மெத்தடில் சுட்டு எடுத்தால் நம்ம சூப்பரான சுவையான ஒரட்டி ரெடி. இதுக்கு கோழியானோ இறைச்சானோ சூப்பர் காம்பினேஷன். இது கூட ஸ்வீட்டாக வேணுண்டா தேன் தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வேப்பமர கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபை ஆகும். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.